இவங்க தனியாக ஒரு மேஸ்திரிக்கிட்ட வேலைக்கு போயிருந்தாங்க. அங்கே போனவர் ஒரு பொம்பளை கூட தொடர்பு ஆயிடுச்சு. நான் கண்டுக்கல, ஏதோ சும்மா விளையாட்டுக்கு பேசுகிறாங்கன்னு ஒரு மாதிரி பேசுவாங்க. அவங்ககிட்ட ஃபோன் போட்டு நான் ஏங்க இப்படி பேசுகிறீங்க, டெய்லியும் குடிச்சிட்டு வந்து டெய்லியும் டார்ச்சர் பண்ணுறாங்க. எப்படி மேடம் இருக்கிறது? வீட்டு விட்டு அவங்களுக்கு புருஷன் இருக்காரா? புருஷன் தான். அவங்க யார் இந்த பீர் கம்பெனியில் வேலை செய்வாங்க. பல இந்த வேலை செய்கிறாங்க. பார்த்து சண்டை வந்து துணி இல்லாமல் இது பண்ணியிருக்காங்க. என் நாத்தனாரே வந்து காலையில் சாயங்காலம் போல் அண்ணன் இல்லை மேடம், அதை இவங்க அடித்து விரட்டிட்டாங்க. இவங்க மதியான டைமில் போய் படுத்து இருந்திருக்காங்க. அவங்க அந்த அந்த அண்ணன் வந்திருக்காங்க. மூஞ்சில் குத்தி என்ன இங்கே பாருங்களேன், நானும் என்னாலே முடியாமல் நானே சூடு வச்சிருந்தேன் மேடம். இல்லை மேடம், அதை இவங்க அடித்து விரட்டிட்டாங்க. இவங்க மதியான டைமில் போய் படுத்து இருந்திருக்காங்க. அவங்க அந்த 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 அண்ணன் வந்திருக்காங்க. அந்த 10 பிள்ளைங்களை எப்படி மேடம் கூப்பிடணும்? பேர் விட்டு கூப்பிடணும். ஏடி இங்கே வாடி அப்படி பச்சை வாரத்தில் அந்த பிள்ளைங்க அவனுக்கே பெற்றிருப்பேன். அவனெலாம் இட்டுன்னு சொல்லி என் பிள்ளைங்க நான் நிரூபிக்கிறதுக்கு. அவங்க என் பெரிய பொண்ணு அங்கே தாத்தாட்டம் இருக்கும். அவங்க அப்பா ஜாடியும் அங்கே தாத்தா ஜாடியும். நீ எங்கள் அப்பனுக்கு பெற்றிருப்பேன். நான் முடிய பிடிச்சி வலிப்பேன். வீட்டுல இருக்காது, வெளியே போக சொல்லுவேன். ஆனா விட்டு கொடுக்க மாட்டேன். பொண்டாட்டி ஒழுங்கா வச்சுக்க தெரியல, டெய்லி தண்ணி எடுப்பேன்னு பெருமையா வர பேசுறேன். இந்த அடினால இல்ல, இந்த அடி விழுந்திருந்தா ஒழுங்கா இருந்திருப்பீங்க. கையை விரிச்சு வைங்க. வேறல நான் இப்படி விரிச்ச மாதிரி வைங்க. பாருங்க மேடம், கொஞ்ச நாள் என் பெரிய பொண்ணு பிறந்தா. அதுக்கப்புறம் நாங்கள் 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் வேலைக்கு போயிருந்தோம். என்னாச்சு? போயின்னு இருந்தாலும் நல்லா லைஃப் ஆயிடுச்சு. அப்புறம் என் சின்ன பொண்ணு கருவு உண்டானா, அதனால நான் வேலைக்கு போகல. 3 மாசமா இது பண்ணியிருந்தேன். அவங்க வேற இடத்துக்கு வேலைக்கு போயிருந்தாங்க. கொத்தனார் வேலைக்கு போவாங்க. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. அப்புறம் இவங்க தனியாக ஒரு மேஸ்திரிக்கிட்ட வேலைக்கு போயிருந்தாங்க. அங்கே போனவர் ஒரு பொம்பளை கூட தொடர்பு ஆயிடுச்சு. அதுலேருந்து போயிட்டு வரதுலேருந்து டெய்லியும் டார்ச்சர் பண்ணுறாங்க. எந்த நேரமும் குடிச்சிட்டு வராங்க. அப்போ என்னடி சொல்ற? நான் கண்டுக்கல, ஏதோ சும்மா விளையாட்டுக்கு பேசுகிறாங்கன்னு ஒரு மாதிரி பேசுவாங்க. அவங்ககிட்ட ஃபோன் போட்டு நான் ஏங்க இப்படி பேசுகிறீங்கன்னு கேட்டேன்னா அசிங்க வாரத்தில் எந்த டைம் பேர் குடிச்சுனே இருக்கிறாங்க. நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? நான் தான் மேடம் வீட்டு செலவுக்கு எல்லாம் பார்த்துக்கிறேன். நான் வேலைக்கு போயிட்டு காசே கொடுக்க மாட்டாங்க. வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. நான் 1 வருஷமா சரி நீங்கள் சம்பாரிச்சு வந்து கொடுங்க, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு நானும் அப்படி தான் பார்த்துன்னு இருந்தேன். அவள் வேலைக்கு போய் நின்றது தெரியாது மேடம். கூட வேலைக்கு போனது. நாங்கள் ஒரு வாடகை வீட்டில் இருந்து எங்கள் மாமியார் கிட்ட சண்டை போட்டுன்னு நாங்கள் வாடகை வீட்டில் இருந்தோம். எப்படி சார் நீங்க வாங்க வாங்க, ஏன் பயப்படுறீங்க? வாங்க. அப்போ என்ன பண்ணாங்க, ஒரு வீடு வந்து காலி ஆச்சு. பெரிய வீடாக இருந்துச்சு. நாங்கள் அந்த வீட்டுக்கு மாறிட்டு அந்த வீட்டில் வந்து சின்ன வீடாக இருந்துச்சு. அது அவங்க ஹவுஸ் ஓனர் என்ன சொல்லிட்டாங்க, நீங்களே ஒரு வீடு பார்த்து வைங்கம்மா, யாருன்னா கேட்டா அப்படின்னு சொன்னாங்க. ஏம்பா சுடுகாட்டு சொல்லியாச்சா? சொல்லியாச்சுங்க சார். பாட ரெடியா? அவங்க கூட வேலைக்கு போயிருந்தவங்க சரி ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தான் அவங்க வந்து இருக்கட்டும், யாராக இருந்தால் இருக்கட்டும்னு சொல்லிட்டு நான் விட்டேன். இவங்களுக்குள்ள தொடர்பு இருக்கும் மேடம். எனக்கு சத்தியமாக தெரியாது மேடம். டெய்லியும் குடிச்சிட்டு வந்து டெய்லியும் டார்ச்சர் பண்ணுறாங்க. எப்படி மேடம் இருக்கிறது? வீட்டு விட்டு வெளியே போன்னு சொன்னேன். நான் ஏன் வீட்டு விட்டு வெளியே போனால் அன்றைக்கி 10 பேர் வந்தாங்களா, வரட்டும் நான் போகிறேன்னா அங்கே பலவரத்து ஸ்டேஷனில் கொடுத்து நாங்கள் போய் வச்சு பேசணும். போக மாட்டோம் சொன்னாங்க. மறுநாள் அவ கூட தான் வேலைக்கு போகிறாங்க மேடம். அவங்களுக்கு புருஷன் இருக்காரா? புருஷன் இருக்காங்க மேடம். இருந்தாங்க. இவங்க போக வரது தெரிஞ்சு போயிட்டு நான் இவங்க வந்து இப்போ இந்த வேலை வேண்டாம் உனக்கு, நீ ரொம்ப குடிக்க ஆரம்பிச்சிட்டே வேண்டாம். 4 பேர் மூத்த மடக்கு குடிக்க வேண்டியதானே. வேலைக்கு கொத்தனார் வேலைக்கு போயிட்ட பிறகு அந்த வீட்டில் போய் இருப்பாங்க பாரு. யார்? அந்த பொண்ணு வீட்டு. ஆமா, அந்த மதியான டைம்ல அங்க போய் உன்னை பெத்தாலா இல்ல யானை கக்குச்சாடா? அவங்களுக்கு புருஷன் இருக்காரா? புருஷன் தான். அவங்க யார் இந்த பீர் கம்பெனியில் வேலை செய்வாங்க. பல இந்த வேலை செய்றாங்க. பீர் கம்பெனியில் அப்போ வேலை செஞ்சுன்னு இருப்பாங்க. எந்த வேலையும் செஞ்சு பார்த்தா தான் கஷ்டம் தெரியும். ஒன்னா பக்கத்து வீடு தான். நாங்கள் ஒன்றா தான் பேசினு எனக்கு சந்தேகம் வந்துச்சு. நான் கேட்க ஆரம்பிச்சேன். அதுலேருந்து சந்தேகம் பிடிச்சி டெய்லியும் இது பண்ணுறாங்க. புருஷன் இருக்காரா இல்லையா? இல்லை மேடம், அதை இவங்க அடிச்சு விரட்டிட்டாங்க. இவங்க மதியான டைமில் போய் படுத்து இருந்திருக்காங்க. அவங்க அந்த 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 அண்ணன் வந்திருக்காங்க. அந்த பொம்பளையோட வீட்டுக்காரு பார்த்து சண்டை வந்து துணி இல்லாமல் இது பண்ணியிருக்காங்க. என் நாத்தனாரே வந்து காலையில் சாயங்காலம் போல் அண்ணன் இந்த மாதிரி அண்ணன் இங்கே போய் இருந்து சண்டை போட்டிருக்காங்க. என்னத்துக்கு அங்கே போனேன்னா நான் போவேன் சைக்கிறோம். ஏன் சைக்கிறேன் நீ என்னத்துக்கு கேட்பேன். நான் எதுக்காக போனேன், எதுக்காக சண்டை வந்து ஏன் அடிச்சு அனுப்புகிறேன், உனக்குன்னு உனக்கு இது இல்லையா அப்படின்னு கேட்டேன்னா என்ன ஒரு மாதிரி வித்தியாசம். நீ ஒழுக்கமா அந்த நான் ஏன் போகிறேன்னு என்ன கேட்குறாங்க மேடம். இப்பவே கண்ணை கட்டுது. கற்று பிள்ளைங்களை எப்படி நம்ம கூப்பிடணும், தகாத வார்த்தைகளை கூப்பிட்றாங்க. இந்த டெய்லி நைட்டு போகிறாங்க. எங்கே தான் போகிறாங்க தெரியல. கேட்டால் நான் அங்கே இருந்தேன், இங்கே இருந்து நான் அங்கே தான் இருந்துட்டு வராங்க. டெய்லி நைட் ஆனால் டார்ச்சர் பண்ணுறாங்க மேடம். பக்கத்துலேயே இருந்து என்ன ஒரு மாதிரி ரொம்ப இது பண்ணாங்க. நான் சந்தோஷமா இருந்து தூர போய் படுங்க, அப்படிலாம் இருக்க முடியாது மேடம். ரொம்ப என்ன சண்டை விட்டு தூங்க விடுறது மேடம். இல்லை புரியல. மூஞ்சில குத்தி என்ன இங்கே பாருங்க, நானும் என்னாலே முடியாமல் நானே சூடு வச்சிருந்தேன் மேடம். என்ன எவ்வளோ டார்ச்சர் பண்ணுறாங்க தெரியுமா? ஏய் நீங்கெல்லாம் பைத்தியம் மாட்டா, நீங்க மெண்டலா? சத்தியம் பண்ணுங்க. இதே வேலையா போச்சு உங்களுக்கு. பாருங்க நான் 3 மணிக்கு தூக்கத்தில் எழுந்திது பாருங்க. ஆனால் நான் என்னை முடிய பிடிச்சின்னு போட்டு நேற்றுறாங்க. நான் இங்கே பிடிச்சது என் உசனால பிடிச்சிட்டுன்னு போலீஸ் ஸ்டேஷன் அசிங்கமாக சொல்கிறாங்க. நான் பிடிக்கல மேடம். அப்படி பப்ளிக்கே சொல்கிறாங்க மேடம். எனக்கு வேண்டாம் மேடம். கையில மாட்டின கீழே அப்படி
பிசுக்கி அப்படி புழுங்கி சட்னியாக்கி பெத்த பிள்ளைங்களை எப்படி மேடம் கூப்பிடணும்? பேர் விட்டு கூப்பிடணும். ஏடி இங்க வாடி அப்படி பச்சை பச்சை வாரத்தில் அந்த பிள்ளைங்க ஏன் அப்படிலாம் கேட்குறேன்? நம்ம பெத்த பிள்ளைங்க தானே அப்படின்னா நீ எனக்கா பேத்த அவனுக்கோ பெற்றிருப்ப அவனெல்லாம் இட்டுன்னு சொல்லி என் பிள்ளைங்க நான் நிரூபிக்கிறதுக்கு அப்படின்னு கேட்குறாங்க மேடம். மூதேவிகளா ஆக்கங்கிட்ட மூதேவிகளா ஆக்கங்கிட்ட கூவைகளா மூஞ்சி மோரையும் மூஞ்சி மோரையும். என் பெரிய பொண்ணு அங்கே தாத்தாட்டம் இருக்கும், அவங்க அப்பா ஜடியும் அங்கே தாத்தா ஜடியும். நீ எங்கள் அப்பனுக்கு பேத்திருப்ப, நீ வீட்டு விட்டு வெளியே பண்ணி அவ்வளோ போய் குடும்பம் பண்ணுன்னு சொன்னா நான் ஏன் போனேன்? அப்போ நீ எங்கள் அப்பனுக்கு பிறந்து எங்கள் அப்பனுக்கு பிறந்திருக்கேன். கர்மம் கர்மம். இந்த 14 வருஷமா படுத்துற பாடு எங்க அம்மா முடியல. நான் போய் கேட்டாலும் என்ன அசிங்கமா பேசுறான். கேன ஒருத்தன் கிடைச்சிட்டான்னா என்ன வேணாலும் பேசுவீங்க, அதுக்கு நான் தான் கிடைச்சேன். அது மண்டையை ஓடிச்சு அதை ஓடிச்சு இது வீட்டுக்கு நேற்று நடந்துச்சு போனது. இந்த இனி நேற்று தையல் பிடிச்சி நீ குழந்தைங்கள கூட அசிங்கமா பேசுறான். சிக்கிட்டான் போல இருக்கு, பையன் சிக்கிட்டான், ரொம்ப நேரம் நிக்கிறாங்க. பிள்ளைங்களாம் அசிங்கமா அம்மா வந்து நான் ரோட்ல வச்சு இது பண்ணி அனுப்பிச்சிடும். 4 பேர் விட்டு இது பண்ணுவேன். பச்சை கேட்குறாங்க வச்சு எங்கள் அம்மா கிட்ட போவாங்களா மேடம்? நோ தப்பாகுதுண்ணா. உங்ககிட்ட நான் எத்தனை வாட்டி கூட கூட்டு வேன் பண்ணியாச்சு. போக வர கூட திட்டேன். நான் திட்டத்தான் எங்கள் வயசுல அவ்வளோ போக வர கூட திட்டத்தான் செய்வேன். புரியலையே. வாயில நீங்கள் அடிச்சிட்டேன் மேடம். அதை சாக்க வச்சுக்கிட்டு இவங்க இப்போ தேவையில்லாத கம்ப்ளைண்ட் கொடுத்து தேவையில்லாத பண்ணிட்டு இருக்காங்க மேடம். அப்புறம் என்ன பண்றாங்க அவங்க? சில விஷயங்களை பண்ணுறாங்க. என்ன பண்றாங்க? என்ன பண்ணுறாங்க அவங்களே கேளுங்க. எதெல்லாம் அடிச்சு மண்டே வச்சுன்னு கேளுங்க. ஏன் நீங்க சொல்லுங்க. ஐயோ பேசாம தூங்கி இருக்கலாம், நானே வந்து மாட்டிக்கிட்டனே. எப்படி சொல்றது? நான் பரவாயில்ல சொல்லுங்க. சொல்ல முடியாத சூழ்நிலை தான் உட்காந்து இங்கே உட்காந்து. மேடம் அதான் நான் சொன்னேன் மேடம். வந்து 2 மணி இருக்கும் வந்துடுறாங்க. எங்கே போகிறாங்க? ஆனால் அங்கே தான் போயிட்டு வருவாங்க. கேட்டால் நான் ஃப்ரெண்டு 2 பொண்டாட்டி வச்சிருக்கீங்களா? அதெல்லாம் மேடம் அது அப்போ நடந்த பிரச்சனை வந்து அது எவ்வளோ பிரச்சனை நடந்து போச்சு மேடம். 27 எங்க கூட்டு போனாங்க? இப்போ வேலைக்கிழமை இப்போ உங்களுக்கு 2 பொண்டாட்டி இருக்கா? அடிக்க என்ன ஸ்டேஷனுக்கு இப்போ உங்களுக்கு 2 பொண்டாட்டி இருக்கா இல்லையா? இல்லை மேடம். சில விஷயம் பேசினால்தான் நான் அதை வந்து உங்களுக்கு ஆப்போசிட்டா பேசுறேன். உங்களுக்கு பேசுறேன். சொல்லு. நான் ஓப்பனா சொல்லிட்டேன். நீ என்ன பண்ண? நான் ஓப்பனா சொல்லிட்டேன். யாரா இருந்தாலும் தைரியமா சொல்ல பாருங்க, பயப்படாத பயப்படாதா. நீ தூங்கி நின்று நான் ஏஞ்சி உன்னை பிடிச்சேன். நீ என்ன அடிக்கல. ஆமா சொல்லு. நான் உன்னை அடிக்கல, நீ என்ன அடிக்கல. ஏன்டா தயங்குற? தைரியமா சொல்றான், சொல்லு. நீ தான் தைரியமா நாளை சொல்லு. விட விட என்ன தூங்க விடல. நான் என்ன சொன்னேன்? உனக்கு இருந்தா தூர போய் படுன்னு சொல்றேன். அப்பெல்லாம் இருக்க முடியாது. எனக்கு சந்தோஷம் தேவை. டார்ச்சர் பண்ணுன்னு சொல்றாங்க மேடம். எது அம்மா வீட்டில் நானே சாப்பிடத்தாலும் சொன்னேன். நீ அவங்கள எங்கள் மாமியார் எப்படி தெரியுமா கேட்பாங்க? பொண்டாட்டி கேட்குற மாதிரி கேட்பாங்க. அவங்கள இஷ்டப்பட்டு வயசானவங்க அவங்கள இஷ்டப்பட்டு அடிப்பாங்க. காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே. முன்னால் தான் என் குடும்பம் கட்டி வச்சு நான் நல்ல பொண்ணை பார்த்து கட்டி வைக்கல. என் அண்ணன் பொண்ணு நான் எங்கள் அத்தையை போட்டு அப்படி அடிப்பாங்க. இல்ல ஒரு பக்கம் தானே காட்டுனீங்க, மறுபக்கம் காட்டியிருந்தா தெரிஞ்சிருக்கும்ல. பொண்டாட்டி பேசுற மாதிரி அத்தையே பேசுவாங்க. அங்க அம்மாவே பேசுவாங்க. ஏன்டா அழிஞ்சு போற, இப்படி ஏன்டா பேசுற, வேணானே விடணும், ஏன்டா என்ன வந்து எனக்குன்னு கேட்க வந்தா அவ்வளவு அசிங்கமான வார்த்தை பேசுவாங்க. தெரியுது, நீ மூடு. டெய்லி தண்ணி அடிப்பீங்களா? ஏன் இவனை கொன்னிடலாமா? தண்ணி அடிப்பேன். இந்த மாதிரி மேடம் ஒரு நாள் பார்க்கலாம், 2 நாள் பார்க்கலாம் மேடம். கழுத்துல ஆபரேஷன் பண்ண பண்ணி மாதிரி குளிச்சிட்டு இருக்கேன். சரி, இவங்க என்ன பண்றாங்க? என்ன பண்றாங்க அவங்களே கேளுங்க மேடம். என்னால எதுவும் சொல்ல முடியல மேடம். நீங்க ஏன் குடிக்கிறீங்க? நான் முடிய பிடிச்சு வலிப்பேன். வீட்டுல இருக்காது வெளியே போக சொல்லுவேன். ஆனா விட்டு கொடுக்க மாட்டேன். இப்பவுமே சொல்றேன் மேடம். எவ்வளவு தண்ணி சொல்ல விட்டு விட மாட்டேன் மேடம். இந்த பிரச்சனை வந்தது. அதுக்கு ஒரு பிரச்சனை. எதுக்கு உங்களை அடிக்கிறாங்க? என்ன யோசிக்கிற? இல்ல பொய் எப்படி சொல்றதுன்னு யோசிக்கிறேன். மாமியார் சொல்லி கூப்பிட்டு வந்து மாமா மச்சான் லூட்டு எல்லாம் கூட அடிச்சாங்க. கொஞ்சுவாங்களா? சரி, இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. கூட்டு போனாங்க. குட்டி போவாங்க. வாங்க போய் கொஞ்சம். சங்கர், கிடைக்கிற கேப்ல எல்லாம் ஆப்பு வைக்கிறியே சிவாஜி. குடும்பத்துல ஒரு கட்டுப்பாடு கிடையாது, ஒழுக்கம் கிடையாது. பெத்த பசங்களை பார்க்க தெரியல. இமோஷனல் டேமேஜ். பொண்டாட்டி ஒழுங்கா வச்சுக்க தெரியல. டேய் தண்ணி எடுப்பேன்னு பெருமையா வர பேசுறது. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. நீங்க ஒரு 5 நிமிஷம் ஸ்டெடியா நின்னு காமிங்களே. எதுக்கு? அங்க கூட்டி எல்லாம் உடம்பு ஃபுல்லா அடியாங்கனா எங்க நிக்க முடியும்? அடினால இல்ல, அடினால. அதெல்லாம் ஒண்ணு கிடையாது. அடினால இல்ல, இந்த அடி விழுந்திருந்தா ஒழுங்கா இருந்திருப்பீங்க. இந்த அடி அடிச்சதனால தான் இப்படி நிக்கிறீங்க. நான் இப்போ அவன் இன்னும் திருந்தல மாமா. கூட நான் எப்படி எவ்வளவு சூழ்நிலை உட்கார்ந்து நிக்க கூட முடியல உங்களுக்கு. தெரியுமா? பரிதாபமா இருக்கு. கை அப்படி வைங்க பாப்போம். என் கை நிக்கிற மாதிரி வைங்க பாப்போம்.
சாம்பார் அப்ப எனக்கு கையை விரிச்சு வைங்க. விரல நான் இப்படி விரிச்ச மாதிரி வைங்க. இன்னும் பாருங்க மேடம், நீங்க அது straight ஆ வைங்க. தண்ணியால இப்படி கிடையாது மேடம். இப்படி வைங்க. பாருங்க என்ன சொல்லிக்கிற முதுகுல தெரியுதுடா. பாருங்க ஆடுறது ஆடுறது இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. நான் யாரு பண்ணாங்க? நீங்க ஆமா, பண்ணி அவங்க அடி அடின்னு அடிக்கிறீங்க. மேடம் என் மனசுல உள்ள பாரமே குறைஞ்சிருச்சு. இருக்கட்டும், இப்படிலாம் பண்ணாத, இப்படிலாம் எப்படி செய்யாத நீங்க கோவத்துல திட்டுவீங்க? மேடம். திட்டிட்டு கூட அந்த அளவுக்கு அட்வைஸ் பண்றோம் மேடம். இவங்க ஏன் அந்த அட்வைஸ் எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க? ஏய் வாய முன் ஏந்து போட ஏதா அசியமா பேசிட்டு போற இருமா, என்ன அட்வைஸ் பண்ணுவீங்க? பிள்ளைங்க எல்லாம் கூட சொல்லி அட்வைஸ் பண்றேன். என்ன advice? புரிஞ்சு நடந்துக்கோ, இந்த மாதிரி எல்லாம் பேசாத. என்ன advice? சத்தம் போடாத. கண்ணை மூடிக்கிட்டு போடா. நீ கண்ணை மூடிக்கிட்டு போடா. சார் நான் குடிச்சிருக்கேன் சார். போடா. ஹலோ எனக்கு அது சங்கர், பிடிக்காது. சங்கர், மிஸ்டர் சங்கர், சொல்லுங்க. என்ன அட்வைஸ் பண்ணுவீங்க? செருப்பு பிஞ்சு போகும். ஹலோ, முதல்ல குடிக்க கூடாது. 14 வயசு 9 வயசு பிள்ளைங்க வீட்டுல இருக்கும்போது பொண்டாட்டிய போய் தொந்தரவு பண்ண கூடாது. நிறைய போறான்டா. எப்படி பிரிஞ்சாங்க அவங்க புருஷன்ட்ட இருந்து? அவங்க புருஷங்கிட்ட இருந்தா தொடர்பு மேடம். ஆனா தெரியாது, நான் எதனா கேட்க போந்தேன்னா நீ சண்டை பிடிச்சு அவங்க வீட்டுல பிரச்சனை பண்ணிடுவேன். என்ன அப்படி கழுதைகளை செத்து விட்டா? ஓ குரலி வித்தையா? நீ இப்படியே தான் சந்தேகம் பிடிக்கிற, எனக்கு அவங்களுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க மேடம். அவங்க தாலியை வாங்கி இவங்க வச்சிருந்தாங்க. எதுக்கு மேடம் அவங்க தாலியை வாங்கி வச்சிருந்தோம்? பின்னாடி சந்தேகம் சொல்றாங்க மேடம். அதனால பொம்பளை பசங்கள்ட்ட அப்ப ஹான்ஸ் அதுக்கு போடாம நான் இருக்கிறது. சொல்றேன், நீ போயிட்டு வந்துருமா நான் கடைக்கு புள்ளிங்க அப்படின்னு சொல்லிட்டேன். நீ போயிட்டு வா. சரி, அப்ப ஹான்ஸ் போடாம இருங்க. காலையில எந்திரிச்சு தண்ணி அடிச்சிருவாங்க. காலையில் ஏஞ்ச உடனே மலைக்கு போயிட்டு பல்ல கையால தான் வளர்ப்பாங்க, பிரஷ் போட்டு கூட வளர்க்கறது கிடையாது. எனக்கு தான் தெரியும். நீ சொல்ற மாதிரி சொல்ல முடியும். நான் சொல்லிட்டேன். நான் ஓப்பனா சொல்றேன். கூட வந்தானா? தயவு செய்து சொல்றேன் மேடம், நான் கிளம்புறேன் மேடம். ஐயோ, நீங்க உட்காருங்க. தயவு செய்து பேசக்கூடாது மேடம். நானும் சாவலாச்சு, இவங்க பேசக்கூடாது. நீங்க உட்காருங்க. ஆமா, நீங்க கிளம்புங்கம்மா. குடும்பம் எனக்கு தான் தெரியும். நீ பாத்து பாத்து எவ்வளவு குடும்பம்? ஆமா, இந்த மாதிரி குடும்பம் தான் எனக்கு பாட்டு நடத்தி விட்டுருவேன். தங்காதுரை ஒரு அளவுக்கு மேல பண்ண